வணக்கம். வாழ்க்கையில நம்பிக்கையும் இருக்கு, அதே சமயம் நிச்சயமற்ற தன்மையும் இருக்கு. உயர் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்வோம். ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா இன்னைக்கு பார்க்கலாம். சரி, முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கணிக்க முடியாத வாழ்க்கையில நம்மளோட உண்மையான சொத்து எது? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள எப்பவாச்சும் ஒரு தடவையாச்சும் வந்திருக்கோம் இல்லையா? வாழ்க்கை எப்பவுமே நாம நினைச்ச மாதிரி போறதில்ல. இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கே இல்லாம போகலாம். இதுதான் வாழ்க்கை. அப்போ நம்மளோட உண்மையான சொத்து எது? பணமா? காசா? இல்ல, நம்ம குடும்பம்தான் நம்மளோட பெரிய சொத்து. நம்ம உடம்புல இருக்கிற ஆரோக்கியம்தான் நம்மளோட மூலதனம். இது எல்லாத்தையும் விட முக்கியமா நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு தான் நம்மளோட மிகப்பெரிய செல்வம். இது பணத்தை பத்தி இல்ல, நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரத்தை பத்தி. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போதுதான் திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அதுதான் நாம எதிர்பார்க்காத மருத்துவ செலவுகள். இது எவ்வளவு உண்மை பாருங்க. சில சமயம் நம்ம சாதாரணம்னு நினைக்கிற ஒரு காய்ச்சல் கூட நம்மளோட மாச பட்ஜெட்டையும் மன நிம்மதியையும் மொத்தமா காலி பண்ணிடும். அதுவே ஒரு பெரிய பாரமா நம்ம மேல உட்காந்துடும். இந்த வரிகள்ல இருக்கிற வலி, ஆஸ்பத்திரி வாசல்ல நிக்கும்போது ஒரு பதட்டம் வருமே, மனசு படபடக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம கை காலெல்லாம் நடுங்கும். அந்த உணர்வை இது அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அந்த மருத்துவ செலவு லட்சக்கணக்கில் வரும்னு சொல்லும்போது அது நம்ம பணப்பைய மட்டும் கிழிக்கிறதில்ல, நம்ம மனசையா உடைச்சு போட்டுடும். ஒரு குடும்பத்தோட நம்பிக்கையே அதை சிதைச்சிடும். சரி, இப்படி ஒரு கஷ்டமான நேரத்துல நம்ம கூட நிக்கிறதுக்கு ஒரு துணை இருந்தா எப்படி இருக்கும்? அடுத்ததா அத பத்தி தான் நாம பார்க்க போறோம். அந்த கஷ்ட காலத்துல நம்ம கைய புடிச்சுக்கிற ஒரு துணை. இங்கேதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் உள்ள வருது. ஆனா பாருங்க, இத வெறும் ஒரு பாலிசியா பார்க்காம கஷ்ட காலத்துல கைவிடாத ஒரு நண்பன்னு சொல்றது எவ்ளோ அழகா இருக்கு. ஆமா, அந்த நண்பன் வெறும் பண உதவி மட்டும் பண்றதில்ல, அவன் நம்ம நிம்மதியோட காவலன். நம்ம மன அமைதிக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்கிற ஒரு கார்டியன். அப்போ இந்த நண்பன் எப்படி ஒரு முழுமையான பாதுகாப்ப நமக்கு தர்றான்? இது வெறும் பணப்பாதுகாப்பில்ல, இது ஒரு மன நிம்மதி தர்ற ஒரு கவசம் மாதிரி. முதல்ல நம்ம அம்மா. மருத்துவ செலவு நினைச்சு பதட்டத்துல அவங்க கைகள் இனிமே நடுங்கக்கூடாது. அந்த கவலைய இந்த நண்பன் பாத்துக்குவான். அதே மாதிரி குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற நம்ம அப்பாவோட கண்கள்ல கவலையால கண்ணீர் வரக்கூடாது. அந்த பெரிய பாரத்தை இந்த துணை இறக்கி வைக்கும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்க. அவங்க படிப்பு, அவங்க எதிர்காலம்னு நிறைய கனவு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மருத்துவ செலவுனால அவங்களோட கனவு உடைஞ்சு போகவே கூடாது. சோ மொத்தத்துல என்ன தெரியுமா? ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்து இனிமே நாம பயப்பட தேவையில்லை. நம்ம முழு கவனமும் உடம்பு சரியாயி வீட்டுக்கு வர்றதுல தான் இருக்கணும், பணத்தை பத்தின கவலையில இல்ல. இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். ஹெல்த் இன்சூரன்ஸ நாம எப்படி பார்க்கணும்? மாசம் மாசம் போற ஒரு செலவா இல்ல வேற மாதிரியா? இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் இதை நாம ஒரு செலவா நினைக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா இது நம்ம குடும்பத்தோட மனநிம்மதிக்காக நாம பண்ற ஒரு முதலீடு. இந்த ஒரு வரியே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிருது. இன்சூரன்ஸ் ஒரு செலவில்ல, அது நிம்மதியின் முதலீடு. இதை விட சிம்பிளா அதை சொல்லவே முடியாது. இந்த கலந்துரையாடல ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு நாளைக்கு ஒரு உயிரையே காப்பாத்துற சக்தியா மாறுமா? யோசிச்சு பாருங்க. மறுபடியும் சந்திப்போம்.